ஏன்னா இப்ப குரு வர்றாருன்னா ஒரு மனிதனுக்கு பாருங்க நகை, பொன், பொருள், சேமிப்பு எல்லாமே குரு தாங்க அதிபதி. ஏன்னா உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடியக்கிறேன் குரு பகவான். அதனாலதான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். சனி பகவான் பாருங்க நேரா 5ஆம் இடத்துல வந்து சனி வந்து குருவுடைய வீட்டுல இருக்கா. அந்த குருவை மீறி சனி பகவான் இங்க வேலை செய்ய முடியல. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் பாருங்க எடுத்ததுன்னு உங்களுக்கு வெற்றியை காட்டக்கூடிய முயற்சியை காட்டக்கூடிய கிரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், சொத்தெல்லாம் காட்டக்கூடிய அவரும் போய் மறைவு இருக்கும்போது இது சம்பந்தமாக ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தை தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை, இந்த ரகசியமான வேலை எல்லாமே பாருங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க், அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே ராசினா இந்த விருச்சக ராசி. குரு வந்து வக்ர நிவர்த்தி வக்ரமா இருக்காதான் சனி பகவான் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியல. இப்ப அவர் நல்லா பலமா இருப்பாரு. யார் ஜாதத்துல சனி பகவான் நல்லா இருக்காரோ காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாட்டில் உள்ள இந்த விசா பிரச்சனை இதெல்லாம் சரியாகும். சொந்தமா தொழில் பண்ணவங்கன்னா தொழில நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. இப்ப நகை வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னா கண்டிப்பா குரு இருந்தா தான் நீங்க முடியலன்னா முடியவே முடியாது. உங்க ஒரு ராசி பிரகாரம் 2ஆம் வீட்டு அதிபதியா அவர் வர்றாரு. அப்ப 2ல வீடு, இடம், பூமி எல்லாமே இருக்கு. 2ஆம் இடத்துல அசையா சொத்துக்கள்லாம் இருக்கு பாருங்க. ஒரு ஸ்டெடியா ஒரு மனிதனுக்கு 2ஆம் இடம் குடும்பம் நல்லா இருந்தா எல்லாமே வாழ்க்கையில முன்னேறிக்கலாம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருக்குமே இது முக்கியமான பெயர்ச்சி கால பலன். குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி கால பயிற்சி. எப்படி வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல இருப்பாரு. நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வக்ரமாயி மார்ச் மாசம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆனார். புனர்பூச நட்சத்திரத்துல அதாவது மிதுன ராசியில அவர் வக்ர நிவர்த்தி ஆனார். அப்ப யாருடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா யோகமா இருந்தால் இப்ப எல்லாமே நிறைய கோடி நன்மைகளை இந்த அடுத்த குரு பயிற்சி வரக்குள்ள கண்டிப்பா எல்லாத்தையுமே யோகத்தை அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி போறாரு. எத்தனை பேர் இந்த சனி பகவானால பாதிக்கப்பட்டீங்களோ? ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுல குருவுடைய வீட்டுலதான் சனி பகவான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி சனி பகவான் வந்து வக்ரம், அதாவது அவரும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இந்த குரு பகவானும் வக்ரத்தை நிவர்த்தி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, ஒரு மனிதருக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, தொழில காட்டக்கூடியதான் சனி பகவான் தான். இன்னொருத்தருக்கு பணம், பொருள், நகை, திருகுண்ட ஒரு தலைமை பொறுப்புனா குரு பகவான் வேணும். அதனால குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்குமாங்கிறாங்க. அப்ப உங்க ஜாதக ரீதியில யாருக்கெல்லாம் குரு யோகமா இருக்கோ கண்டிப்பா யோகத்தை கொடுப்பார். கண்டிப்பா அம்மன் அருள்டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்போதுமே பாருங்க விருச்சக ராசிக்கார பாருங்க ஒரு விஷயத்த பயங்கரமா யோசிப்பாங்க. இவங்கள மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. இந்த ராசியில பிறந்தா இவங்கள மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது. இதுதான் விருச்சகத்துடைய தொடர்பு. பார்த்து எல்லா கலைகளையுமே சூப்பரா விரும்புவாங்க. விருச்சக ராசி ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தை தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை, இந்த ரகசியமான வேலை எல்லாமே பாருங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க், அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே ராசினா இந்த விருச்சக ராசி தான். தைரியம், தன்னம்பிக்கை தான் இவங்ககிட்ட பிடிச்ச விஷயமே. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. இப்படி மார்ச் மாசம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆனார். இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? ஏன்னா 121 நாள் அவர் வக்ரமா இருந்தார். இப்ப பலம் ஆயிட்டார். நல்ல ஒரு யோகத்தை இப்ப கொடுக்க ரெடியா இருக்கார். கண்டிப்பா யாருடைய பிறப்பு ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா எல்லாருமே ஒரு பொது பலனா பார்த்துக்கணும். அம்மன் அருள் டிவியில உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல திசாபுத்தி யாருக்கு குரு நல்லா யோகமா இருக்காங்களோ, யாருக்கு சனி பகவான் யோகமா இருக்கோ, 2மே யோகமா இருந்தா அப்ப நல்ல பலன் இருக்கு. ஏன்னா குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இதுமே 2 கிரகம் உங்களுக்கு பலம் இழக்காது, 2மே யோகமா மாறும். அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும். அதாவது நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? அதாவது விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இப்ப இந்த 3 நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா எல்லாருக்குமே பாருங்க ஜாதக பிரகாரம் ஒரே மாதிரி தசாபுத்தி நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தசாபுத்தி நடக்கும். உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இது நடக்கும், இது நடக்காது, இதுல போங்க, இதுல போங்க, ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு தசாபுத்தி வச்சுதான் சொல்லுவாங்க. அதனாலதான் இது ஒரு பொது பலனை தயவு செய்து பாருங்க. உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாபுத்தியை பார்த்து நீங்க பலனுங்க கரெக்டான ஒரு பலன், துல்லியமான ஒரு பதிவு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்ப குரு வர்றாருன்னா ஒரு மனிதனுக்கு பாருங்க நகை, பொன், பொருள், சேமிப்பு எல்லாமே குரு தாங்க அதிபதி. ஏன்னா உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடியக்கிறேன் குரு பகவான். அதனாலதான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். எப்படி வருமானம், குடும்பம், இன்கம் இது எல்லாமே குரு பகவான் தான். உங்களுடைய பேச்சு தன்மை, நகை வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னா கண்டிப்பா குரு இருந்தா தான் நீங்க முடியலன்னா முடியவே முடியாது. உங்க ஒரு ராசி பிரகாரம் 2ஆம் வீட்டு அதிபதியா அவர் வர்றாரு.
அப்ப 2ல வீடு, இடம், பூமி எல்லாமே இருக்கு. 2ஆம் இடத்துல அசையா சொத்துக்கள்லாம் இருக்கு பாருங்க. ஒரு ஸ்டெடியா ஒரு மனிதனுக்கு 2ஆம் இடம் குடும்பம் நல்லா இருந்தா எல்லாமே வாழ்க்கையில முன்னேறிடலாங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 5ஆம் வீட்டதிபதி உங்களுடைய ஆசையை தூண்டக்கூடிய கிரகம். உங்களுடைய லைஃப்ல ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும்ல, லைஃப்ல நான் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் வாழணும், அப்படிதான் போகணும், இப்படிதான் போகணும், அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் அந்த குருவா நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கிரகம் தான் உங்களுக்கு பலம் இழந்துச்சு. நல்லா பாருங்க, வருமானமும் உங்க ஆசையும் போய் மறையும் பொழுது யாருடைய பிறப்பு ஜாதகத்துல குரு பலம் இழந்தாரோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க இந்த 4 மாசம் நான் சொன்னது 121 நாள் பலம் இழந்துச்சு. வருமான பிரச்சனை சரியா இல்ல, குரு பார்த்தும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க முடியல, வருமானம் சரியா இல்ல, இன்கம் சரியா இல்ல, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, ஒரு ஆசைப்பட்ட விஷயம், வேலை தொழில ஏதாச்சும் ஒரு ஆசைப்படும் அந்த அந்த வேலையில ஒரு பழுதாகிறது, வேலை உத்தியத்துல ஒரு தடங்களை பார்க்கறது, இது மாதிரி ஒரு அமைப்புகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள், குழந்தை பாக்கியம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துகள், ஏதாச்சும் ஒரு உங்க மேல கேஸ் போறது. ஏன்னா 8ஆம் இடம்னா அவர் 8ஆம் இடத்துல போய் மறையிறான்னு வச்சுங்களேன், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை பாக்குறது, ஒரு தடங்களை பாக்குறது, ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப தடுமாறுறது, ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒரு நல்ல சிந்தனை இல்லாத ஒரு குழப்பத்துக்கு போறது, இது மாதிரினா நிறைய பேருக்கு நடக்கும். ஏன்னா அவர் 12ஆம் இடத்தை பார்த்து, 2ஆம் இடத்தை பார்த்து, 4ஆம் இடத்தை பார்க்கறனால அவர் எங்கெல்லாம் இந்த 8ஆம் இடத்துல இருந்து மறைஞ்சிருந்து பார்த்தாரோ அந்த எல்லா இடம் எல்லாமே உங்களுக்கு பலவீனமாகும். இது ஒண்ணா இது மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்தாரு. அப்ப அதையும் தாண்டி பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் பாருங்க, நேரா 5ஆம் இடத்துல இருந்து சனி குருவுடைய வீட்டுல இருக்க அந்த குருவை மீறி சனி பகவான் இங்க வேலை செய்ய முடியல. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் பாருங்க எடுத்ததுன்னு உங்களுக்கு வெற்றியை காட்டக்கூடிய, முயற்சியை காட்டக்கூடிய கிரகம். அடுத்து பாத்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், சொத்தெல்லாம் காட்டக்கூடிய, அவரும் போய் மறைவு இருக்கும்போது இது சம்பந்தமாக ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப வேலையா, படிப்பா, இல்ல திருமணமா, ஏதாச்சும் ஒரு தடங்கள் பாருங்க உங்க லைஃப்ல நடந்துகிட்டே இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. ஆனா இனிமேல் நடக்காது. ஏன்னா இந்த 2 கிரகம் உங்களுக்கு பலமாகுது பாருங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாங்க. அவருடைய பார்வை எங்கெல்லாம் பாக்குறாங்களா, இப்ப ஒண்ணும் இல்ல, வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, வெளியூர்ல வேலை பாக்குறீங்கன்னா வேலை உத்தியோகம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விடும். இப்ப ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இருக்கு அதிகாரிகிட்ட, ரொம்ப நாள் எனக்கு அவருக்கும் ஒரு மன வருத்தம், ஒரு குழப்பமே, தடுமாற்றமா இருக்குன்னா, இப்ப இந்த வேலை உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து, நல்ல உத்தியோகத்துல நல்ல சேஞ்ச் கிடைச்சு, நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து, நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு கொண்டு போயிடும். இப்ப வெளியூர்ல வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா அவர் 12ஆம் இடத்தை பாக்குறாரு. நல்லா பாருங்க, வக்ர நிவர்த்தி ஆகி பாக்குறாரு. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு கிரகம் ஸ்லோவா போறதுக்கும் ஃபாஸ்டா போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்புறம் நேரம் அவர் பாக்குறனால நல்லா கொடுப்பாரு. இப்போ ஒரு வீடு கட்டுறதோ இல்ல இட பூமியை வாங்குறதோ ஒரு செலவு பண்ண உங்களுக்கு கண்டிப்பா வைப்பாரு பாரு. இப்ப ஆல்ரெடி நீங்க பண்ணிருப்பீங்க, இல்ல பண்ண வச்சு விடுவாரு. ஏன்னா அவர் 5ஆம் வீட்டதி வர்றாரு, 2ஆம் வீட்டதி வர்றதுனால வீடு, இடத்துல, பூமியில காசு பணத்தை போடுங்க, இதுல அசையா சொத்துல போடுங்க, நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு அவர் சொல்லுவாரு. ஏன்னா 8ஆம் இடமே ஒரு விரைய செலவு பண்ணி தானே ஆகணும். அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், காரு, பங்களா வாங்கலாம்ல. அது மாதிரி பிளான் இருந்தா நீங்க பண்ணிக்கணும். இந்த குருபான் வக்ர நிவர்த்தியால இதெல்லாம் தடங்கள் ஆனிச்சு, இது பண்ணிக்கோங்க. வீடு, வண்டி, வாகனம், சொத்து வாங்கணும்னா கண்டிப்பா வாங்கிக்க, நல்ல ஒரு மாற்றமா இருக்கும் பாருங்க. இப்ப கால்நடை, ஆடு, மாடு இது மாதிரி வாங்குறது பண்றது, நிறைய ஒரு விவசாய தொழிலாம் பாருங்க சூப்பரா இருக்கும். இப்ப இயங்க ஆரம்பிச்சிடும், நல்ல ஒரு மாற்றமா கொடுப்பாரு. பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை நிறைய இருந்தாலும், கடன் இருக்கு, தலைக்கு மேல கடனை அடைப்பீங்க, காசு பண்ண ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. ஏன்னா அதுக்கான நேரம் கிரக அமைப்பு அப்படி இருக்கு, அதனால சொல்றேன். அப்ப யார் ஜாதகத்தை நல்லா தசாபத்தி இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலம் இப்ப தேடி வருது. அப்ப எந்த ஒரு தடங்களும் நான் சொல்ல முடியல, நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. உங்க ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்தா மட்டும் போதும். இப்ப காதல் திருமணமா, இல்ல 2வது திருமணமா, திருமணம் சுபகாரியம்னா நீங்க நிறைய பேர் பண்ணிக்கலாம். அதுக்கான நேரங்கள் நல்ல ஒரு கைகூடி வருது. ஏன்னா 5ஆம் இடத்த சனி பகவான் இருந்து குரு வக்ர நிவர்த்தி வக்ரமா இருக்கனால சனி பகவான் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியல. இப்ப அவர் நல்லா பலமா இருப்பாரு. யார் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரோ காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாட்டில் உள்ள விசா பிரச்சனை இதெல்லாம் சரியாகும். சொந்தமா தொழில் பண்ணவங்கன்னா தொழில நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. இப்ப எப்படி தொழில பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. யாரு? விருச்சக ராசி. இந்த கட்டிட சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து ரியல் எஸ்டேட்டு, மருத்துவர்கள், கமிஷன், இதெல்லாம் நல்லா இருக்கும். எடுத்து செக் பண்ணிக்கங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். யாரு? இந்த விருச்சக ராசிக்கு. அப்ப ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா வருது இல்ல, பெருங்கொண்ட பணம், லாபம், வருமானம் எல்லாமே நல்லா இருக்கும். எந்த ஒரு கட்டத்தை நான் சொல்ல முடியல. இப்ப திடீர் லாட்ரி எடுத்தீங்கன்னா வெளிநாட்டுலாம் கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரைய மாட்டாங்க. ஜாதத்தை பார்த்து நீங்க மூவ் பண்ணுங்களேன், நல்லா அமைப்பா இருக்கு. ஆனா செலவா பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுக்கான நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும். பெண்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உடம்பு ஆரோக்கியத்தை, ஹெல்த் சொன்னல, இந்த பல்லு வலி, பல்ல உடைக்கிறது, நிறைய பேருக்கு பாருங்க இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய ஒரு செலவுகள் நிறைய பண்ணிருப்பீங்க பாருங்க. இதயம் சம்மந்தப்பட்ட இருந்திருக்கும், இனிமே இருக்காது. நல்ல உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்தோட இருப்பீங்க. எந்த பேங்க்ல லோன் சேங்ஷன் ஆகும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலம் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடிய நட்சத்திரமே
அதாவது விசாரணத்தை பிறந்தவங்க தான். எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. யாரு விசாரத்துல பிறந்தவங்க எல்லாரும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு. வேலை, தொழில், படிப்பு, கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. விசாரத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், நல்ல டைம் நல்லா இருக்கும். குரு வக்ர நிவர்த்தியால ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு செலவு பண்ண ரெடியா இருங்க. நான் என்ன பொறுத்தவரை விசாரத்துல பிறந்த அனைவருக்குமே ஒரு சுப செலவு, சுபகாரியம் மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள் பண்ணிக்கணும். அதுக்கான நேரம் தேடி வரும். என்னால முடியலாம், கடன் வாங்கியாச்சும் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமைப்பை கொடுப்பாரு. படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். இது எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயின் அந்த பண புழங்குற விஷயங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க, இந்த அனுசரத்தை பிறந்தவங்க எப்போதுமே சரி நல்லா உழைக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். கடுமையாக உழைப்பாங்க. அனுசரத்தை பிறந்தவங்க நல்லா உழைப்பாளிகள் சொல்லணும். இந்த நட்சத்திரம் பிறந்த எல்லாத்துக்குமே இப்ப நல்ல டைம் நல்லா இருக்கும் பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வீட்டு நல்ல விஷயம், நல்ல செலவு, ஏதாச்சும் ஒரு செலவு உங்களுக்கு பண்ண வைக்க போறாரு. அப்ப நல்ல ஒரு மாற்றமா வேலை செய்யுது. படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கும். நல்ல ஒரு விஷயமா தேடி வரும். பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு பெருசா நடக்காது. எப்படி கெட்டது மேக்சிமம் நடக்க வாய்ப்பு குறைவு. அனுசத்துல பாருங்க எல்லாத்துக்கும் சரி, நல்ல டைமிங் பக்காவா இருக்கு. எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். அடுத்து கேட்டே பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும், பயங்கரமான அறிவான குணம், தெளிவான குணம். உங்கள்ட்ட நிறைய சிந்திச்சு பேசுவீங்க. உங்கள்ட்ட உள்ள திறமை வெளில கொண்டாந்து நீங்க பெரிய அளவுக்கு போயிருவீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றமா உங்களுக்கு வரும். யாரு கேட்டே பிறந்தவங்க அனைவருக்கும் சரி, நல்ல யோகம் வருது. படிப்பு, கல்வி, நிறைய ஒரு நல்ல விஷயத்த பார்ப்பீங்க. அரசியல், அரசாங்கம், ஐடி தொழில், ஃபேங்க்ல விளாக்குங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. நிறைய ஏன்னா உங்களுக்கு புதன் வக்ரமா இருந்தாரு, புதன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. இப்ப சுப செலவு, சுபகாரியங்கள், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகள் ஒரு மாற்றமாகிறது, தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு இந்த கேட்டேன் எல்லாத்துக்குமே கோட்டை கட்டி வாழக்கூடிய நேரம் சூப்பரா வேலை செய்யும். வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.